Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத பேஸ் பண்ணி எஸ்எம்சியை பேஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் நான் அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்மளோட யூடியூபோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி பை அண்ட் செல் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எந்த டிமாண்டில் பை போகலாம் எங்கேருந்து செல் போகலாம் அப்படின்றத நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெட்டர். ஸோ என்னோட யூடியூப் சேனல் யூஸ் பண்ணுறவங்க ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெயின் கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணி பை அண்ட் செல் போக வேணாம். உங்களுக்குன்னு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். அதோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கெயின் ஆகும். அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. அப்டேட் பண்ணியிருக்கோம் கோர்சஸை. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற என்னோட லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி. சரி, ஓகே. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அப்டேட் என்னால் வந்து கொடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்தனால ஸோ அதனால தான் ஒரு யூரோஎஸ்டி அண்டு கோல்டு வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்து வந்திருக்கேன். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ தான். என்ன நடந்துகிட்ருக்கு, மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது மட்டும் பேசிடலாம். ஓகேங்களா? எங்கே நமக்கு மூமெண்ட் இருக்குது அப்படின்றத பேசலாம். ஓகே, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஹிஸ்ட்ரியில் இந்த டிமாண்டுக்கு வர வரைக்கும் நம்ம 4 ஹவரில் என்ன பண்ணலாம், செல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 1 மந்த்தாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். செல்லும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ரீசன்ட்லி நான் வந்து அப்லோட் பண்ண வீடியோவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை மார்க்கெட் எடுத்து கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம், அதுக்கு அடுத்தது இங்கே வரலாம். 3 சப்ளை வந்து சொல்லியிருந்தேன். ஒரு ஃப்ளிப்பு, ஒரு டிசிஷனல், ஒரு எக்ஸ்ட்ரீம். 3 சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். மிட்டிகேட் பண்ணிட்டதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் கொடுத்துருக்கானா? ஸோ நம்ம இதை வந்து ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ நம்ம 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்ல நமக்கு எங்கே வந்து பிரேக் ஆகிருக்கு? எங்கேயுமே வந்து பிரேக் ஆகலை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பியூரஸ்ட் கன்ஃபர்மேஷனாக எடுக்க முடியாது. இந்த கன்ஃபர்மேஷனுக்கும் நமக்கு நோ லிக்விடிட்டி, நோ இன்டியூஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது இதை நம்ம அப்ரோச் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து நம்ம செஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு நியூயார்க்கில் வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு கரெக்டான லிக்விடிட்டி செட்டிங் இல்லை. அதனால் நம்ம இந்த இடத்துல அப்ரோச் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு கரெக்டான சான்ஸாக இருக்காது. ஓகே, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்துட்டு இப்படி மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளிப் ஜோன் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளிப் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் கிடையாது. ஸோ ஃப்ளிப் ஜோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் தான் நடந்திருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இங்கே மிட்டிகேட் கிடையாது. இந்த இடத்துக்கு போயிருக்கான். இங்கேருந்து மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போது நம்ம இந்த இடத்துல பை பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? இப்போ நான் போட்டிருக்கிற ஜோனில் பை பண்ணணும். எஸ்எல் வந்து இந்த லோவுக்கு கீழேயாவது வைக்கணும். அப்போ இவ்வளோ பெருசு நம்ம வைக்கும்போது இந்த என்ட்ரி வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறோன்னா இந்த லோவுக்கு கீழே வைக்கணும். இந்த மாதிரி வச்சா தான் நமக்கு செட் ஆகும். ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு நம்ம டார்கெட் பண்ணோம். ஆனால் இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கி. இது வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இதில் ஏதாவது சப்ளை இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல சாரி டிமாண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு டிமாண்டே இல்லை. ஓகேங்களா? இங்கே டிமாண்டே இல்லை. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் அப்ரோச் ஆகிறது சான்சஸ் வந்து கம்மி தான். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பை பண்ணாமலே விட்டுறலாம். ஓகேங்களா? ஆனால் 15 மினிட்ஸில் இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணியிருக்கு அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு இந்த ஒரு ஃபுல் கேண்டிலை நம்ம
ஃப்ளிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரிஸ்கி ட்ரேடு தான் இப்போ நான் சொல்கிறது இந்த செட்டப். ஆனாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இருங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இது கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிமாண்ட்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது இந்த டிமாண்ட்லேயும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து. ஓகே. இப்போ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேயே மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். ஸோ நமக்கு 5 மினிட்ல நோ கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை எடுத்தானா கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ 15 மினிட்ஸ் தான் நம்ம வந்து சப்ளை வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் சப்ளை எடுத்தோம். அந்த சப்ளை பிரேக் ஆனனால இப்போ நம்ம ஃப்ளிப் வந்து எடுத்திருக்கோம். நம்ம 1 மினிட்ல ஒரு ரீஃபண்ட்மெண்ட் சரி 5 மினிட்ல ஒரு ரீஃபண்ட்மெண்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்த சப்ளை ஒரு 4 ஹவர் சப்ளை. அதில் கிடைக்காதனால தான் நம்ம 15 மினிட்ஸ் வந்தோம். இப்போ அந்த 15 மினிட்ஸ்லயும் உள்ள போயிட்டு 5 மினிட் போகக்கூடாது. போனால் நமக்கு ராங் சிக்னல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படியே பார்க்கலாம். இது வந்து இது அவுட் ஆஃப் த ஒரு ரூல் தான். ஓகேங்களா? நமக்கு கிடைக்காதனால நம்மளே ஒரு ரூலை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணால் பை பண்ண போகிறோம். இதுதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த டிமாண்டையும் நான் எடுத்துட்டு 1 மினிட்ல போய் நான் கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன் அப்படின்னா, மேனிபுலேட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் 1 மினிட்ல இது ஒரு கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு லிக்விடிட்டி சிட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ இப்படி காட்டினா புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். ஸோ இந்த லிக்விடிட்டி மூமெண்ட் என்ன ஆகும்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை இதை வந்து நமக்கு ஹிட் பண்ணும். ஓகேங்களா? ஓவரால் லிக்விடிட்டி மேலே இருக்குது. ஸோ இது நம்ம 5 மினிட்ல இது சோச்சாவும் இருக்குது. ஓகேங்களா? சோச்சாவும் இருக்குது. அப்போது சிம்பிள். இங்கே இருக்கக்கூடிய இந்த சோச் வந்து எடுத்துருச்சு மார்க்கெட். இப்படி வந்து இதை எடுத்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இங்கே ஒரு சப்ளை இருந்தது. சரி இங்கே ஒரு டிமாண்ட் இருந்தது. டிமாண்டில் வந்து இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ நம்ம இப்போதைக்கு டிமாண்ட் இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க் பண்ணுறேன் இது டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோச் பண்ணுறது இப்படி பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு கீழே இது ஒரு டிமாண்டும் இதுக்கு மேலே ஒரு டிமாண்டும் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் சோச் பண்ணல. சோச் பண்ணதுக்கப்புறம் டிமாண்ட் கிடச்சிதுன்னா அதில் பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி எவ்வளோ தூரம் பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பண்ணுறது 5 மினிட்ல. அப்போது 5 மினிட்ல பை பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் டிபி செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட்டே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 5 மினிட்ல பை பண்ணி இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் டிபி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல சூப்பரான பெரிய ப்ராஃபிட்டே வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைலையே அண்ட் இந்த சப்ளையில் 2 சப்ளையில் இருந்தும் செல் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு சப்ளை வந்து பிரேக் ஆனனால நமக்கு இந்த சப்ளையும் இதுவும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒர்க் ஆனாலும் ஒர்க் ஆகும். அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா டெய்லியோட டிமாண்ட் கிட்ட போயிட்டு வருது. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த டெய்லியோட டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணல. ஆனால் இம்பேலன்ஸில் மார்க்கெட் வந்து கவர் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டுருக்கான். ஸோ நம்மளோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும்னா, ஏதாவது ஒரு சப்ளையில் போயிட்டு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி ஃபுல்லாக கீழே வந்து டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பிளான் டிமாண்ட் வரைக்கும் தான் செல்லு. டிமாண்ட் மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் ட்ரேடை ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டெய்லி டிமாண்ட் பிரேக் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். டெய்லி டிமாண்ட் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக வந்து செல் வந்து பண்ணலாம். இன்கேஸ் இந்த டிமாண்ட் வந்து பிரேக் ஆகாமல் இதுக்கு இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். அது வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணட்டும். நான் அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் வந்து நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள். 5 மினிட்ல இதுதான் சோச். இந்த சோச் நடந்ததுக்கப்புறம் பை வந்து பண்ணலாம். இந்த சப்ளை வரைக்கும் தான் பை பண்ண போகிறோம். 5 மினிட்ல பை வந்து பண்ணுறோம். நமக்கு கண்டிப்பாக ஒரு 1:6க்கு மேலே கிடைக்கும். கண்டிப்பாக 1:10 கூட கிடைக்கலாம். ஓகேங்களா? இந்த சோச் நடந்ததுக்கப்புறம் கீழே கிரியேட் ஆகக்கூடிய டிமாண்ட்ஸ்லேருந்து பை வந்து பண்ணலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மேனிபுலேட் பண்ணியிருக்கான். நம்ம வந்து லாஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணணும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த அதாவது 1 ஹவர். ஓகேங்களா? 1 ஹவர் டிமாண்ட்ல இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து மேலே இருக்கக்கூடிய இந்த
இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. இப்போ நமக்கு ப்ரீமியம் செட் டிஸ்கவுண்ட் வந்து பிளேஸ் பண்ணும்போது இங்க தான் வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம். ஓகேங்களா? இந்த லோல. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ம இந்த டிஸ்கவுண்ட் ஏரியால கரெக்ட்டா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த டிஸ்கவுண்ட் ஏரியால இருக்கு. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் ஏரியால இருக்கு. ஸோ, இந்த டிமாண்ட வந்து லாஸ்ட் வீடியோல நான் சொல்லல. ஓகேங்களா? ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு 1 ஹவர்ல வந்து நம்ம பார்த்தோம். 1 ஹவர்ல பார்க்கும்போது நமக்கு 1 ஹவர்ல டிமாண்ட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அந்த 50%லயே இருந்தது. அதனால மார்க்கெட் இதுக்கு அப்ரோச் பண்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ்ல நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த டிமாண்ட்ல நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இப்பயும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. மார்க்கெட் மார்க்கெட் வந்து இப்ப தான் கன்ஃபர்மேஷனே குடுக்குது. ஓகேங்களா? அதனால நம்ம ஸ்டில் நமக்கு ட்ரேட் வந்து இருக்கு. ஓகே. நம்ம 15 மினிட்ஸ பேஸ் பண்றோம். இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் மிட்டிகேட் வந்து பண்றான். ஸோ இங்க இருக்கக்கூடிய இப்போ வந்து இத வந்து எடுத்துக்கலாம். 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்ல பை வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ 1 ஹவர் 5 மினிட் போறோம். 5 மினிட்ல மார்க்கெட் வந்து நோ கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல 5 மினிட்ட மிட்டிகேட் பண்றான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்தா பை வந்து பண்ணலாம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? 1 மினிட்ல மிட்டிகேட் பண்ணா, அடுத்தடுத்து மார்க்கெட் கீழ போயிட்டான். ஹைய குடுத்துருக்கான். இங்க போயிருக்கான். கீழ போயிட்டான். ஸோ நமக்கு என்ன ஆயிருச்சு? 5 மினிட்ல ஃபர்ஸ்ட்டு டிமாண்ட் பிரேக் ஆயிருச்சு. ஸோ நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்ல, என்ட்ரி போகல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆயிருக்கு. ஓவராலா நமக்கு 1 ஹவர்லயே வந்து டிமாண்ட் வந்து பிரேக் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 15 மினிட்ஸ்ல இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இங்க மிட்டிகேட் பண்ணி சூப்பரா மார்க்கெட் வந்து மேல போயிருக்கான். நம்ம 5 மினிட் போவோம் அகைன். 5 மினிட் போயிட்டு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த ஹை வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது நமக்கு டிமாண்ட் அப்படின்னா இங்க இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு லிக்விடிட்டி செட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு நல்லா மேல போயிட்டான். ஓகேங்களா? சரி. இப்ப ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம அகைன் 15 மினிட்ஸ்க்கு போவோம். நம்ம வந்து ட்ரேட மிஸ் பண்ணிட்டதுனால, ஒரு டைம் ஃப்ரேமுக்கு முன்னாடி போயிட்டு பியூரஸ்ட் டிமாண்ட நம்ம புடிச்சு, அதுல வந்து நம்ம பை பண்ண போறோம். ஓகேங்களா? சரி. இப்போ இங்க மேல இருக்கக்கூடிய இது ஒரு பிஓஎஸ் 15 மினிட்ஸ்ல இங்க ஒரு பிஓஎஸ் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? இந்த லோவ இப்படி ஹிட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? லோவ ஹிட் பண்ணிட்டு மேல போயிட்டு அதாவது ஸ்வீப் பண்ணிட்டு பாடிய மேல போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான். எது? கோல்டுல. ஓகேங்களா? சரி. இப்போ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸ்வீப் பண்ணதுக்கு இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கு. இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிட்டிகேட் பண்ணிட்டு மேல போயிட்டு எகைன் கீழ வந்து இப்ப சும்மா நின்னுட்டு இருக்கான். இந்த டிமாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லிக்விடிட்டி இல்ல. ஸோ லிக்விடிட்டி இல்லாதனால மண்டே மார்க்கெட் கீழ வந்துட்டு மேல போகலாம். சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த லோவ நம்ம லிக்விடிட்டியா இப்ப கன்சிடர் பண்ண போறோம். இது லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ண போறோம். நம்ம அகைன் வந்து 5 மினிட்டுக்கு போலாம். 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி, மார்க்கெட் இப்படி மேல போயிருக்கான். ஓகேங்களா? அதே 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மிட்டிகேட் பண்ணிட்டு போனது ஒரு லிக்விடிட்டி ஹண்டா இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஒரு லிக்விடிட்டி ஹண்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிமாண்ட எடுத்து நம்ம இதிலிருந்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த லிக்விடிட்டி அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நியூயார்க்கோட லிக்விடிட்டியும் இருக்கு. ஸோ மார்க்கெட் அடுத்த மூவ்மெண்ட் இந்த டிமாண்ட்ல ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணிட்டான். மறுபடியும் கீழ வந்தானா நமக்கு ஃபெயில் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகேங்களா? இப்படி பண்ணி மார்க்கெட் இந்த டிமாண்ட்ல இருந்து மேல வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா மார்க்கெட் வந்து மேல போயிட்டே இருக்கு. அப்போ
நம்ம இந்த ஒரு டிமாண்ட மிஸ் பண்ணிட்டோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட மிஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் மேல போயிருக்கான். இங்க இருக்கக்கூடிய டிமாண்டும் நம்ம எடுக்கல. ஓகேங்களா? இப்ப இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் இப்படியே மேலயும் போகலாம். ஏன்னா கோல்டு வந்து பை போயிட்டே இருக்கனால, பை தான் அப்ரோச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்தா, இங்க கூட நம்ம என்ன பண்ணலாம்? பை வந்து பண்ணலாம். ஓகே. ரீஃபைன்மென்ட் இருக்கு. ஸ்டில் ரீஃபைன்மென்ட்ட மிட்டிகேட் பண்ணல. ஸோ, இப்போ இந்த டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணதுக்கு கன்ஃபர்மேஷன் இந்த ஹைல தான் இருக்கு. ஸோ, நோ ப்ராப்ளம். நமக்கு எந்த ஒரு வெறியும் கிடையாது. மார்க்கெட் இப்ப இருக்கிற சினாரியோவுக்கு இப்ப நான் போட்டிருக்கிற மார்க்கிங் இந்த மாதிரி வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ, இந்த டிமாண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்? கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அப்படி ரிஸ்க் டேக்கரா இருக்கீங்க அப்படின்னா, டைரக்ட் என்ட்ரி கூட போடலாம். ஸோ, 5 மினிட் போலாம். 5 மினிட்ல போயிட்டு ரீஃபைன்மென்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, இது பாருங்க இந்த விக்கு ஒரு சூப்பரான ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ, ரீஃபைன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்ப நம்ம என்ட்ரி என்ன பண்ணலாம்? 1 மினிட்டுக்கு போடலாம். ஓகேங்களா? 1 மினிட்ல நம்ம என்ட்ரி அப்ரோச் பண்ணலாம். 1 மினிட்ல அப்ரோச் பண்ணும்போது, நம்ம டிபி வந்து எங்க வைக்கலாம்னா, நம்ம இங்க 1 மினிட்ல அப்ரோச் பண்றோம். டிபி இங்க வைக்கலாம். இந்த ஹைல செட் பண்ணலாம். சூப்பரா. ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இந்த வீடியோக்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், முடிஞ்ச வரைக்கும் என்னால 1 மினிட்ல என்ட்ரி புடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல. அப்படி 1 மினிட்ல என்ட்ரி பிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எடுத்து நான் ஹோல்டு பண்ணி எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வருது அப்படின்றத காட்டப் போறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட், மார்க்கெட் இந்த டிமாண்ட்ல இருந்தே மேலே போயிட்டான் அப்படின்னா, இந்த ஹையை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த என்ட்ரி எப்படி பிடிக்க முடியும் அப்படின்றதையும் நான் வந்து என்ட்ரியை பிடிச்சு காட்டுறேன். அடுத்தது வந்து நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மார்க்கிங் வந்து பார்த்துக்கங்க. இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம மார்க்கெட் மேல போயிட்டான்னா, அடுத்த கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். சிம்பிள் தான். நம்ம என்ட்ரி வந்து மிஸ் பண்ண போறதில்ல. ஈஸியா புடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி ஜேபிஓல வந்து ஒரு என்ட்ரி வந்து நான் சொல்லியிருந்தேன். இங்க 15 மினிட்ஸ்ல இந்த சப்ளைல இங்க இருக்கக்கூடிய சப்ளைல இருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அகைன் 4 ஹவருக்கு போகும்போது, நமக்கு மேல ஸ்வீப் அண்ட் சோச்சு பிவைஸ் வந்து ஸ்டில் நடக்கல. ஓகேங்களா? ஓவரால் டெய்லியோட ஒரு கவுண்டர் சப்ளைல தான் இருக்கு. இந்த சப்ளைல பவர் வந்து ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்காது. செல் ஆகறதுக்கான பெரிய பவர் இருக்காது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல செல் ஆகும்போது எப்படி இது ஆக்சுவலா இது ஒரு கவுண்டர் சப்ளை. மார்க்கெட் இங்க போய் எஸ்எல் அடிச்சுட்டு கூட வந்து இந்த டிமாண்ட்லேருந்து பயங்கரமா மேல போயிரும். அதனால கவுண்டர்ல ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணலாம். அதனால தான் இந்த கவுண்டர் ட்ரேட்ல ரொம்ப ப்ராபபிலிட்டி செட்டப் நான் போட்டேன். இந்த சப்ளைல வந்தா மட்டும் என்ட்ரி போய்க்கலாம். வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒரு ஏ பிளஸ் செட்டப் மட்டும் போட்டு அதுக்கு மட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன். எந்த ஒரு கிளாமரான ஒரு மூவ்மெண்ட்ஸ் குடுக்கும்போதும் நான் அப்ரோச் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இங்க வந்தா மட்டும் என்ட்ரி போலான்றத ஒரு ரூல வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். மார்க்கெட் ஸ்டில் வரல. சரி, ஓகே. என்ன பண்ண மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு 1 ஹவர்ல இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஆனா 4 ஹவர்ல நமக்கு இந்த லோவ கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? சரி. சப்ளை வந்து டெய்லி. ஓகேங்களா? சப்ளை வந்து டெய்லி. இங்க இங்க இருக்கக்கூடிய சப்ளை வந்து 4 ஹவர். ஓகேங்களா? இது 4 ஹவர். நம்ம 15 மினிட்ஸ்க்கு போலாம். 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது, இது வந்து பிஓஎஸ். ஓகேங்களா? இது வந்து பிஓஎஸ். அதுக்கு மேல இருக்கக்கூடிய இப்ப இந்த 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது, இந்த ஹை எடுத்துட்டான், இந்த லோவ எடுத்துட்டான். இந்த லோ எடுத்ததுக்கு மேல இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நமக்கு செல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து டோட்டலா லிக்விடிட்டி மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம செஷன்ஸ் யூஸ் பண்ணும்போதும் தெரியும். நல்லா ஏஷியன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ மிட்டிகேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க். மிட்டிகேட் பண்ணிட்டு டைரக்ட்டா கீழ வந்துட்டான். ஸோ நான் இத ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இங்கலாம் எங்கேயுமே மார்க்கெட் வந்து சோர்ச் எதுவும் குடுக்காது. மேல போவான், சப்ளைக்கு போவான், கீழ வருவான். அப்படின்றதையும் நான் ஃபர்ஸ்ட்டே வந்து ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன். மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாரி தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்க வந்து கீழ பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கான். எதுக்கு வந்து பிஒய்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி நடுவுல இருக்கு. அதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணி தான் போவான். ஓகேங்களா? இங்க இருக்கிற லிக்விடிட்டிலாம் ஹிட் பண்ணி. ஓகே. இப்போ இங்கருந்து மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டா வந்து கீழ வந்து பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கான். ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஒரு நாய்ஸியான ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம 1 ஹவருக்கு வந்து போறோம்.
இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லிக்விடிட்டி அப்படின்றது இதுதான் லிக்விடிட்டி. இப்போ இங்க ஒரு மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்விங்கே ஒரு லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி 1 ஹவர்ல. ஸோ 15 மினிட்ஸில் இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். இப்போதைக்கு யூஎஸ்டி ஜேபிஓவில் எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா 4 ஹவரில் இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா கவுண்டர் சப்ளை வேற அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். கீழே இப்போ ஸ்வீப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த லோவை அடிச்சுட்டு மேலே போகிற மாதிரி நின்றுட்டுருக்கான். அதனால நம்ம அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஏஷியனோட லோ இங்கே ஏஷியன் வந்து இங்கே ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் வந்து எகைன் மேலே போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம இதை அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி ஏதாவது அப்ரோச் பண்ணுற மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து நான் ஒரு போஸ்ட் வந்து போடுறேன். இந்த இடத்துல பை இருக்குது, இந்த மாதிரி போய்க்கலாம் அப்படின்றத ஒரு போஸ்ட் வந்து போடுறேன். இல்லைனா ஒரு டெக்ஸ்ட்டோ ஏதோ ஒன்று நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீக் வந்து நம்மளால் ஒரு கரெக்டான வீக்லி அனலைசிஸ் வந்து பண்ண முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 3 வீடியோ தான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், திஸ் சேனல் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து என்னோடய சேனல் வந்து பிடிக்குது அப்படின்றது வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.